கொஞ்சம் கூட மசாலா உதிராம, நல்லா சாஃப்ட்டான, ஜூஸியான மீன் வறுவல் தாங்க பண்ண போறோம். நம்ம செய்யக்கூடிய மசாலாவோட முக்கியமான ஒரு பொருள் சேர்த்து மீன் வறுவல் செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மீன் வறுவலோட ஆனியனும், கொத்தமல்லியும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்ட்டியா இருக்குங்க. இந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வாவல் மீன உப்பு, மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி, முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து, தண்ணி தேவையான அளவு சேர்த்து மசாலா கலந்து மீனில் தடவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் மீன் வறுவல் அட்டகாசமாக இருக்குங்க. கடலை மாவு சேர்த்து செய்கிறதுனால மீன் வறுவலோட டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.